ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய இந்த வாக்கை எப்போது நீ கேட்க வரையோ இந்த நாளில் நிச்சயமாக நீ நினைச்சது நடந்தே தீரும். அதுவும் வராகி அம்மா நல்லது செய்வேன்னு நம்பிக்கையோடு நீ கேட்கும்போது நீ கேட்ட அனைத்தையுமே உனக்கான நல்லதாக நடத்தி முடிப்பேன். இப்போது கூட உனக்கு நல்லதெல்லாம் நடக்கணுன்ற பிராப்தம் இருப்பதால் தானே இதை கேட்கும் பாக்கியத்தை பெற்றாய். இப்போல்லாம் சில நாளாகவே உனக்கு என்ன சரியாக வணங்கக்கூட நேரம் செலவழிக்க முடியலை. எதையோ சிந்திச்சுக்கிட்டும் ஏதேதோ வேலை செஞ்சுக்கிட்டுமே நேரத்தை செலவிடுகிறாயே தவிர உன் மனசளவில் நீ ரொம்ப சோர்ந்து தளர்ந்து போயிருக்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ என் செல்லமே, கஷ்டமும் கவலைகளும் வரதான் செய்யும். ஆனால் அதையே யோசித்து நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக நீ என்ன நினச்சி வராகியம்மான்னு எனக்காக செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான சக்தியையும் தைரியத்தையும் உனக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குன்றதை புரிஞ்சுக்கோ. கஷ்டம் வரும்போது தானே இன்னும் நீ அதிகமாக என்ன நினைக்கணும். என்ன நினைக்க நினைக்க உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போயிடும். இப்போது என்னை வணங்கக்கூடிய உன் மனசில் இப்போதே நான் உற்சாகத்தை தருவேன். கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான நல்லது நடந்துக்கிட்டே இருக்குமே செல்லமே. நீயும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்பிக்கையோடு தள்ளிக்கிட்டு போ. ஏன்னா சிரமங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னுடைய சக்தியையும் தன்னம்பிக்கையையும் தளர்க்கக்கூடியதாக இருந்துக்கிட்டு இருக்கு. சிரமங்களை தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷங்களை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிம்மதியாக வாழ தயாரானினா என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மாறும்படி இந்த வராகி அம்மா என்னால் செய்ய முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ உடைஞ்சு போகாத. ஏன்னா உன் மனசை உடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா உன்னை உருவாக்குவதற்கும் பல விஷயங்கள் நடக்கும். நல்லது நிச்சயமாக நடக்கும்னு நம்பிக்கையோட தைரியமாக இரு. இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் உன் நன்மைக்காகவும் சந்தோஷத்துக்காகவுமே நான் நடத்த போகிறேன். நீ நடந்து போகிற பாதையெல்லாம் ரொம்ப கல் முள்ளு கரடு முரடாக இருக்கேன்னு கலங்காத. இப்படிப்பட்ட பாதையில் நீ பயணம் செய்வதின் காரணம் உன்னுடைய கர்ம வினையின் சூட்சுமம்தான். பல வருஷம் ஆகியும் இன்னும் உன் கஷ்டம் மாறவே இல்லையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரவே இல்லையேன்னு நீ கலங்குவது எனக்கு புரிகிறது என் செல்லமே. கர்ம வினையின் தாக்கம் இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் நீ நடந்து போகிற பாதையில் உன்னை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகிறது நாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எந்த காரணத்துக்காகவும் நீ கால் இடறியோ தவறியோ கீழே விழுக விடமாட்டேன். எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை தரும்படியும் நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னை சிறப்பான நல்ல இடத்துக்கு கொண்டு போய் கரை சேர்த்து உட்கார வைக்கிற வரைக்கும் என் கரங்களால் உன்னை தாங்கிக்கிட்டு தான் இருப்பேன். அப்படிதான் இப்போது உனக்கான நல்லதை நீ நினச்சது போலவே நடத்தி தர்றதுக்காக உன்னை தேடி வந்தேன். என்னை இப்போலாம் சரியாக தரிசிக்க முடியலை. ஏன்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கதானே. நீ என்னை தேடி ஆலயத்துக்கு வரணும்னு அவசியமும் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். உன் வீட்டிலையே இருந்து நீ என்னை பிரார்த்தனை செய்தாலும் உன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன். வீணான குழப்பம் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன் மனசை தூய்மையாக வச்சுக்கோ. ஏன்னா உன் மனசுக்குள்ளே தான் இந்த வராகி அம்மா குடியேறி இருக்கேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதை நினச்சி அழுது புலம்பிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு நினைக்காத. என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை அளவைத்தவர்கள் கண் முன்னாலேயே சிரிச்ச முகத்தோட சிறப்பாக வாழ்ந்து காட்டுவது தான் உண்மையான வாழ்க்கை. உன்னை முழுமையாக தேத்துறதுக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தர்றதுக்கும் இந்த வராகி அம்மா நான் தயாராயிட்டேன். உன் மனதுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் நான் தர்றேன்னா நீ நடந்ததை அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்காத. அமைதியாக நடக்க போகிறத மட்டும் கவனித்து பார்த்துக்கிட்டு. ஏன்னா உன்னுடைய விஷயங்கள் எதை நீ அடுத்தவங்க கிட்ட சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் அது உனக்கு துன்பமாகத்தான் வந்து சேருது. நல்லதோ கெட்டதோ முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட மட்டும் சொல்லு. உனக்கான தேடுதலையும் மாறுதலையும் தருபவள் இந்த வராகி அம்மா நான் தானே. எல்லா திசைகளிலும் உனக்கு எதிராகவே எல்லாம் நடக்குதே நினச்சி பயப்படவோ கவலைப்படவோ வேணாம். எந்த சூழ்நிலையிலும் துன்பமே உனக்கு முடிவாக இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உனக்கான நற்பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கான நல்லதும்
உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் செல்லமே. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனசும் வித்தியாசமானது. எல்லாருமே வாழ்க்கையில் கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படாமல் கிடைக்காத ஒன்று மேலேயே ஆசையோடும் ஆர்வத்தோடும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எது கிடைக்கலையோ அதையே நினச்சி மனசு தவிக்கிறதுனால இப்போ கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட முடியாமல் நீ திணறுவது உனக்கு புரியலையா? முதல்ல உன் வாழ்க்கையில் கிடைச்ச விஷயத்துக்காக நன்றி சொல்ல பழகு. எது கிடைக்கலையோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக தான் இருக்கேன். உனக்கான திறமையை இந்த வராகியம்மா நான் கொடுத்துட்டேன். அதை சரியாக பயன்படுத்தி பேரும் புகழும் பெற்று பெருமையோடு வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. ஏதாவது அதாவது பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக இருக்கு. இப்படி போட்டியும் பொறாமையும் கொண்ட கலியுக காலத்தில் வாழ்ந்து வரும் என் அன்பு பிள்ளையே, நீ கேட்ட வரத்தை நிச்சயமாக உனக்காக நான் தர்றேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையும் நீ நினைச்ச விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கு கண்களில் கண்ணீர் ததும்பும்படி கவலைப்படுற? கூடிய சீக்கிரம் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். யார் ஒருவர் உன் கஷ்டமான நேரத்தில் கூட இருக்காங்களோ அவங்க தான் நாளைக்கு நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழும் போதும் உன் கூட இருப்பதற்கு தகுதியானவர்கள். நீ கஷ்டப்படும் போது யாரெல்லாம் எங்கே நீ உதவி கேட்டுருவன்னு ஒளிஞ்சு ஓடி மறைஞ்சு போனாங்களோ மறுபடியும் இப்போ அவங்க உன்னை தேடி வந்தா நீ சேர்த்துக்காத என் செல்லமே. சீக்கிரமே உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நான் அமைச்சு தர்றேன். எப்போதுமே ஆக்கப்பூர்வ சிந்தனையோட எல்லா தடைகளையும் கடந்து வலியையும் வேதனையும் சமாளிச்சுக்கிட்டு இலக்குகளை அடைவதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கோ. நல்ல சிந்தனை உடைய உன்னுடைய இலக்கு ஒருபோதும் தவறி போகாது. நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும். காலதாமதம் ஆகும் விஷயங்களை நினைச்சு கவலைப்படாம வெற்றியை பெறுவதற்கு தயாராக இரு. கடந்த காலத்தை ஆராய்ச்சி செய்து அனுபவத்தை பெற்றுக்கொள். இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்கள் நல்லதுக்கேன நம்பிக்கையோட ஏற்றுக்கோ. எதிர்காலம் எல்லாத்தையும் உன் எண்ணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். வெற்றி நிச்சயமாக வெல்லும். அழகான வாழ்க்கைங்கிறது ஆடம்பரம் நிறைஞ்சது கிடையாது. அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சது தானே அழகான வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிம்மதி நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை தான் உனக்காக நான் அமைச்சு தரப்போகிறேன். இதுக்கு இடையில வேணும்னே ஒரு சிலர் உன்னை கோபப்படுத்தி உன்னை பேச வச்சு உன்னையே குற்றவாளி ஆக்கும்படி ஏதாவது செய்வாங்க. அப்படி யாராவது வேணும்னே உன்கிட்ட வந்து வம்பிழுத்தாலும் பிரச்சனை பண்ணி உன்னை சண்டை போட வைக்கணும்னு வந்தாலும் நீ மௌனமாக அமைதியாக அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கான சிறந்த வழியாக இருக்கும். மறுபடியும் யாராவது உன்னை தேடி வந்தாலும் சரி அல்லது வேணும்னே உன்னை நிராகரித்து ஒதுக்கி வச்சாலும் சரி நீ சோர்ந்து போகாதே என் செல்லமே. யாராலும் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக நீ எழுந்து நிற்ப. உன்னை வீழ்த்தவோ அழிக்கவோ இங்கு யாருமே இல்லை. ஏன்னா இந்த வராகியம்மா நான் அல்லவா உனக்கு துணையாக இருக்கேன். நீ நல்லா கவனித்து பார்த்தீன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உனக்கு புரிய வரும். ரொம்ப நேரம் அழுததுக்கு பின்னால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ரொம்ப நேரம் புலம்பி வருத்தப்பட்டதுக்கு பின்னால் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும். ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின்பும் உன் வாழ்க்கையில் ஒரு புது பொலிவு வரும். ஆமியன் செல்லமே, எல்லா கஷ்டங்களுக்கு முடிவிலையும் எல்லா துன்பங்களுக்கு பிறகும் உனக்கு ஒரு நல்லதை நான் நிச்சயமாக நடத்துவேன். நீ தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. நீ பேசுறது எல்லாத்தையுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட நீ பேசுறத விட மௌனமாக இருப்பது தான் நல்லது. தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பவர்களிடமும் நீ விலகியே இருந்துவிடு. ஏன்னா நீ கோபப்படுறது உண்மையான அன்புக்காக அக்கறைக்காக நீ எனக்கு தெரியும். ஆனால் அதை வேணும்னே தப்பாக மாற்றி சொல்கிறவங்க பிரச்சனையை உண்டு பண்ணுறவங்க இருக்கும்போது நீ எதையுமே வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கை முழுமை அடையலையே, நினச்சது எதுவுமே நினச்சது போல நடக்கலையேன்னு வருந்தாதே. தேய்பிரை எப்படி பௌர்ணமியாக ஒரு நாள் மாறுமோ அதே போல உன்னுடைய தேய்ந்து போன வாழ்க்கையும் சரி செய்து முழு பௌர்ணமி போல உனக்கான வாழ்க்கையை ஜொலி ஜொலிப்பாக நான் மாற்றுவேன். கடலில் எப்படி அலைகள் வந்து கொந்தளிச்சு கரை சேர்ந்து மறுபடியும் கடலுக்கே போய் சேருதோ அதே போல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அழுது வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட நீ மறுபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழுவாயேன் செல்லமே. யாரெல்லாம் உன்னுடைய முயற்சிகளை ஏளனமாக பார்க்குறாங்களோ உன்னை கேவலமாக நினைக்கிறாங்களோ
அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை உயரத்தில் உட்கார வைப்பேன். இந்த வராகி அம்மாவின் அருளில் உனக்கான எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும். எந்த பிரச்சனையும் உன்னால் தீர்க்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு அழகான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ எதிர்பார்த்ததும் நினச்சதும் ஆசைப்பட்டதும் எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன்.